திருச்சிற்றம்பலம். நினைப்பவர் நினையாதோறும் நீசருங்கதியை எய்த மனத்தினில் எண்ணிப் போக வழியினில் இருந்தாய் போற்றி. தனத்தினை உடையார் இல்லார் யாவரும் சமைக்க நின்ற தினைத்தனை அருளைச் செய்வாய் செல்வ விநாயகனே போற்றி. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, முருகப்பெருமான் தமிழ் மொழியினாலே வைதவர்களையும் வாழ வைக்கின்றான். சூரபன்மன் மிக பொல்லாதவன். அவன் முருகப்பெருமானை எதிர்த்து சண்டைக்கு வந்தான். சண்டைக்கு வந்த சூரபன்மனை முருகப்பெருமான் திருத்தி அவனை ஆண்டு கொண்டார். சேவலும் மயிலுமாக ஆக்கி கொடியவனை அடியவனாக மாற்றி ஆண்டு கொண்டார். அந்த இடத்துல கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு அழகான கவி பாடுகிறார். முருகப்பெருமானை நீங்க போய் வணங்க வேண்டாம், கும்பிட வேண்டாம், சுற்றி வலம் வர வேண்டாம், வாழ்த்த வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். போய் முருகனுக்கு முன்னால சும்மா அப்படி நில்லுங்க போதும். அவன் தன்னுடைய அருள் பலத்தினாலே தன்னை சார்ந்தவர்களுக்கும் தனக்கு முன்பாக வந்து நின்றவர்களுக்கும் அவன் அருளை வாரி வழங்குகின்றான். அதனால அவனை கும்பிட கூட வேணாம், போய் நின்னா போதும், அவன் உயர்ந்த கதியை தருவான். இதை ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், சூரபன்மனுடைய வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடுசமர் இந்நாள் செய்த மாயையின் மகனு அன்றோ வரம்பிலாருள் பெற்று இந்தான். மாயையினுடைய புத்திரனாயிருந்த சூரபன்மன் முருகப்பெருமானை எதிர்த்து சண்டைக்கு வந்து அவன் அழிவில்லாத உயர்ந்த பெருவாழ்வை பெற்றான். அதனாலே முருகப்பெருமான் அவனுடைய கருணை அளவற்றது. உய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரை அங்கு வாழ வைப்போன் வெய்ய வார நம்போர் கைதான் 20 தலை 10 கத்தரிக்க ஈதான் மருகன் உமையாள் வயந்த இளஞ்சியமை என்று பின்னால் பாடுகிறார் அருணகிரிநாதர். ஆகையினாலே வைதவர்களையே வாழ வைக்கின்ற பெருமான் வாழ்த்தியவர்களுக்கு எவ்வளவு நன்மை செய்வான். அதனாலே முருகப்பெருமானை வாழ்த்துவது, முருகப்பெருமானை பாடுவது, முருகப்பெருமானுடைய புகழை கேட்பது நமக்கு பெரும் பாக்கியத்தை தரும், அளவில்லாத புண்ணியத்தை தரும். அதனாலே அப்படிப்பட்ட பெரும் புண்ணிய ஒரு ஞான வேள்வியிலே இன்றைக்கு சிந்திக்க இருக்கிற பாடலானது கந்தர் அலங்காரத்திலே 3வது பாடல். அற்புதமான பாடல். சிவபெருமான் முப்புறங்களை எரித்து சாம்பலாக்கினார். அந்த முப்புறங்களை சாம்பலாக்கின போது 3 பேர்த்த பிழைக்க வச்சிட்டார். அந்த 3 புறம் அசுரர்கள் எல்லாம் பெருங்கூட்டம் சாம்பலாகி விட்டது. 3 பேர் மட்டும் பிழைத்து கொண்டார்கள். அந்த 3 பேர் யாருன்னா சிவபூஷையை விடாது செய்தவர்கள். அப்படின்னா பார்த்துங்க, பூஜையை விடாது செய்தவர்களை சிவபெருமான் காப்பாற்றுகின்றான். அந்த 3 பேர்த்த தான் கோயில் வாயில் அந்த முன்பாக நிற்க வச்சிருக்கிறார். 2 பேர்த்த வாயிற்காப்பாளராக நிற்க வச்சிருக்கிறார். துவார பாலகர் என்று சொல்லக்கூடிய அந்த இருவர். இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா மணி முழக்குகின்றார், குடமுழா வாசிக்கிறார். அப்படி இந்த 3 பேர்த்தின் மூலமாக சிவபூஷையனுடைய பெருமையை, சிவபெருமானுடைய அருமை உலகத்துக்கு உணர்த்துகிறார். அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த வரலாற்று குறிப்பு எடுத்துரைக்கிறார். மூவையில் செற்ற ஞான்று அன்று உய்ந்த மூவரில் இருவர் நின்றிருக்கோயிலின் வாய்தல் காவலாளர் என்று ஏவிய விண்ணை ஒருவன் நீ கரி காடரங்காக மானை நோக்கியோர் மானடம் மகிழ மணிமுழா முழக்க அருள் செய்த தேவதேவனின் திருவடி அடைந்தேன் செழும்பொழில் திருப்புன் கூருளானே.
மூவையில் செற்ற ஞான்று உய்ந்த மூவரில். அதனால சிவபெருமான் சிவபூஜை பண்ணுகின்ற அடியார்களை எப்போதும் வாழ வைக்கின்றான். அந்த தன்னை வணங்காமல் தேவர்களுக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த முப்புறத்து அசுரர்களை சாம்பலாக்கினான். அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய புத்திரன் முருகப்பெருமான் அவனுடைய திருக்கையில் இருக்கிற வேலானது என்ன செய்தது என்றால், கிரபுஞ்சகிரி என்கின்ற ஒரு மலையை பொடியாக ஆக்கியது. சொன்ன கிரபுஞ்சகிரியூடுருவ துளைத்த வைவேல் மன்னா கடப்ப மலர் மாலை மைந்தா என்று பின்னர் பாடுகிறார். அதனாலே சூரபன்மனுடைய தம்பி தாரகாசுரன் என்று ஒரு அசுரன் இருந்தான். அவனுடைய சிநேகிதன் கிரபுஞ்ச கிரியாக இருந்தான், கிரபுஞ்ச மலையாக இருந்தான். அதன் மூலமாக தேவர்களை எல்லாம் மயக்கி அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருந்தான் அந்த கிரபுஞ்சகிரியா இருந்த அரக்கன். முருகப்பெருமான் தாரகாசுரனை வதம் செய்த போது அந்த கிரபுஞ்சகிரியை சாம்பலாக்கினார், தூளாக ஆக்கிவிட்டார். அதனால மலையை பொடித்தார். அதன் பிறகு அவர்களோடு அந்த அசுரனோடு வந்த கூட்டங்களை எல்லாம் நிலை குலையச் செய்தார், நெளியச் செய்தார். அந்த படையை நெளியச் செய்தார். அதற்கு மேலே சூரபன்மனுடைய பேரணி, சூரபன்மன் பெருங்கூட்டத்தோடு வந்தான். அவன் பெரிய மாயங்களை செய்தான். கந்த புராணத்தில் ரொம்ப அற்புதமாக இந்த வரலாறுகள் எல்லாம் வருகின்றது. தன்னை போலவே நிறைய சூரபன்மாக்களை உண்டு பண்ணினான். பிரம்மாவாக வந்தான், விஷ்ணுவாக வந்தான், உருத்திரனாக வந்தான், மழையாக வந்தான், இடியாக வந்தான், காற்றாக வந்தான், புயலாக வந்தான், மின்னலாக வந்தான், நாகங்களாக வந்தான், அட்டத்துக்கு பாலர்களாக வந்தான். இப்படி பல பல மாயங்களை செய்தான் அந்த சூரபன்மன். அவனுடைய மாயங்களை எல்லாம் வேலாயுதத்தினாலே இல்லாமல் செய்து விட்டார். அவனுடைய மாய வடிவத்தை முருகப்பெருமான் நீக்கி அவனுக்கு அருள் செய்தார். அப்படிப்பட்ட திறமையுடையது, சக்தி உடையது அவனுடைய திருக்கையில் இருக்கிற வேலாயுதம். அதற்கு மேலே இப்படி அசுரர்களை அழித்து தேவர்களை அவன் வாழ வைத்தான். தேவர்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்து, தேவர்களுக்கு பழையபடி செல்வங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை வாழ வைத்தவன் முருகப்பெருமான். அதனாலே அந்த தீயவர்களை அழித்து நல்லவர்களை வாழ வைத்த அந்த பராக்கிரமத்தை எடுத்துரைக்கின்ற அற்புதமான தமிழ் பாடல் இந்த கந்தர் அலங்கார பாடல். தேரணியிட்டு தேரணியிட்டு புறம் எரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டணுவாகி கிரவுஞ்சம் குலைந்து அரக்கரே நேர நீயிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே தேரணியிட்டு புறமெரித்தான் மகன் செங்கையில் வேல் கூரணியிட்டணுவாகி கிரபுஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேரணி கெட்டது தேவேந்திரலோகம் பிழைத்ததுவே. திருச்சிற்றம்பலம்.